அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் வாதியர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, செல்ஃப் மோட்ரு வந்து எப்படி ஃபிட் பண்ண போகிறோம்ன்றதை பற்றி பார்த்துடலாம். இப்போல்லாம் காலங்கள்லாம் மாறி போச்சு. முன்னாடிலாம் அனுபவம்லாம் புதுமையான அனுபவம்லாம் வந்து போச்சு, அப்படி தானுங்களா? அப்போ நம்ம இப்போ டப்பு டிப்புன்னு மாட்டி ஆகணும். அப்போ நம்ம போய் உட்காந்துக்கிட்டு நம்ம யோசனை பண்ணிகிட்டுலாம் இருக்காதிங்க. இது கம்பெனி டீசல் புல்லட்டாக இருந்தாக்கா, இது இன்ஜின் பெட் வரும். இந்த நெட்டு ஒன்று தெரியுதுங்களா? இந்த நெட்டுக்கும் இந்த கீழே நெட்டுக்கும் இது ஒரிஜினல் பெட்டு வரும். ஓகேங்களா? இந்த கவரை கழட்டிடணும். முதல்ல கவரை கழட்டிட்ட பிறகு இந்த 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 ஒரிஜினல் கவர் தான் இருக்கும். இல்லைனா அந்த சிவப்பு உங்கள் ஒரிஜினாலிட்டி கவர் இருக்கும். இது என்னன்னாக்கா, இந்த இந்த மோட்ரு உட்காரத்துக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தட்ட போகிறீங்க. தட்டினா தான் அந்த மோட்டர் ஃபிட்டிங்கை வந்து சரியாக உட்காரும். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரிஜினல் பெட்டை வந்து அந்த ஆயில் ஃபில்டருக்கு மேலே கட் பண்ணிட்ட பிறகு மேலே வந்து எந்த விதமான இந்த நெட்டெல்லாம் வந்து எந்த விதமான புடிமானம் இல்லாமல் இருக்கும். கீழ் நெட்டு மட்டும்தான் புடிமானமாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வண்டியில் மாட்ட போடுறது இந்த பொருட்கள் தான். இது என்னன்றதை நான் சொல்கிறேன். இது தெரியும் உங்களுக்கு. மோட்ரு இது வந்து குளுக்கோஸ் இருக்குது, டிவி இது டென்கோ மோட்ரு இருக்குது. இது வந்து 4500 தான் வரும். டிவிஎஸ் இருந்தாக்கா 4000 வரும். 3500 இருக்குது. லோக்கல் மோட்டர்லாம் நல்லா வருது. அதெல்லாம் போடாதீங்க. கம்பெனி புல்லட்டாக கம்பெனி மோட்டராக வாங்கி போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த சால்னா சுவிட்சு அடிக்கடி போகும். ஓகேவா? சரி, இந்த மோட்ரு வந்து வேலையை சொல்லிவிட்டேன். அடுத்தது கிரீஸ் இன்ஜினுக்கு அந்த மோட்ரு உட்காரத்துக்கு தான் பிளேட்டு தெரியுதுங்களா? அந்த மோட்ரு வந்து இந்த வாயில் வந்து உட்காரும். ஃபிட் பண்ணிட்டோம். இது இன்ஜின் பாடியில் பிடிச்சிக்கும். ரெண்டாச்சா? இது வேலை பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது வந்து அந்த மோட்ரு உட்காந்துட்டோம். அந்த ஃப்ளை வீலில் வந்து அந்த ரிங்கு உட்காருது இல்லை, இந்த ரிங்குடைய வேலை எவ்வளோ? இதான் ரிங்கு, அந்த ஃப்ளை வீலில் உட்கார வேண்டிய ரிங்கு. ஓகேவா? அடுத்தது இப்போ இந்த மோட்டருக்கு வந்து சால்னா சுவிட்சுன்னு சொல்லுவாங்க இல்லை? அப்போல்லாம் காலம் மாறி போச்சு. இப்போ வந்து இந்த 600 ரிலே தெரியுதுங்களா? இந்த 600 ரிலே இதை வாங்கி வச்சிங்க. இதுதான் வந்து இந்த சால்னா சுவிட்சுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணுறது, செல்ஃப் மோட்டருக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து இது செல்ஃப் மோட்டருக்கு ஃபீஸு 20 ரூபா இருக்கும். இது ஃபீஸு இது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த பாடியில் நம்ம இன்ஜினில் கட் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பொருந்திடுறோம். இங்கே பொருந்தி போச்சா? பொருத்திட்ட பிறகு இது வேலை செட்டை இது நெட்டு போட்டு இங்கே முடிக்கிடுறோம். ஓகேவா? அதை இங்கே முடிக்கிட்டு இன்ஜினில் ஃபிட் பண்ணிடுறோம். ஓகேவா? அடுத்தது ஃபிட் பண்ணிட்ட பிறகு அடுத்து மேலே எம்டியாக இருக்குது இல்லை, அந்த எம்டியாக இருக்குது தான் இது தெரியுதுங்களா? அந்த மேலே வந்து நெட்டு காமிச்சு தெரியுமா? அந்த நெட்டில் இங்கே டைட் வைக்கணும். இது வந்து இன்ஜினில் 2 நெட்டு இங்கே வரும். இங்கே ஒரு ஹோல்ஸு போடணும். போட்டு அதுக்கு பொருத்தமானது போட்டு பற்ற வைக்கலாம். ஏன்னா மார்க் பண்ணிக்கிட்டு ஹோல்ஸ் போடுங்க. அப்படியே ஹோல்ஸ் போட்டு உட்கார வைக்கிறதுங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் மாறுபடும். ஓகேவா? அடுத்தது இதுதான் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு செல்ஃப் மோட்டரை வந்து உட்கார வச்சாச்சு, இதையும் போட்டாச்சு. அடுத்தது ஃப்ளை வீலில் வந்து அந்த லேத்தர் எதுவுமே கடைஞ்சி அதை ஹீட் பண்ணி இதை அடிப்பாங்க. ரிம்மை அடிச்சிட்டாங்களா? இப்போ இந்த வேலையை முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த ரிலே வந்து சைடு பாக்ஸ் இருக்குல்ல, புல்லட் சைடு பாக்ஸு, அதை உள்ளார்க்க வச்சு ஃபிட் பண்ணிவிட்டுங்க. தண்ணி பூர்வாமல் இருக்கும். ஃபீஸ் போட்டுருங்க. இது வண்டி கீ, காரு பஸ்ஸு எல்லாம் யூஸ் பண்ணுற கீ. ஆன் பண்ணிவிட்டு இதிலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தனியாக சுவிட்ச் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இதிலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன டவுட் இருந்தாக்கா என்னோடய நம்பர் தெரியும் உங்களுக்கு, மறுபடியும் சொல்கிறேன். 9952524322 என்னோடய நம்பர். டவுட் இருந்தாக்கா என்னை ஃபோன் அடித்து கேளுங்க, நான் டவுட்டு விளக்குறேன். நன்றி, வணக்கம்.